வணக்கம், வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் துவரம்பருப்பு வச்சு நல்லா கிறிஸ்பியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்ட போகிறேன். என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். ஃபுல்லாகவே எல்லாமே ரேஷன் கடை துவரம்பருப்பு தான் இது. இந்த ஒரு பருப்பு மட்டும் வச்சுமே நம்ம செய்யலாம் ஸ்நாக்ஸு. நல்லா ஒரு கப் எடுத்து நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்குங்க. துவரம்பருப்பை கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்குவோம். இதே ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா ஊறிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பில் உள்ள தண்ணிலாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதை குறப்பாக தான் அரைச்சிக்கணும். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். குறப்பாக இருக்கணும். அங்கங்கே பருப்பு நமக்கு முழுசாக தெரியணும். அது அந்த போல் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ எல்லா பருப்புமே அரைச்சி எடுத்து வந்துட்டேன். பாருங்கள், பருப்பும் அங்கங்கே ஒன்று முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது போல் தான் நல்லா 1-2 உடச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக வெட்டி சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக திருவின தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். ஒத்தாப்பில் நல்லா இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. நல்லா திக்கான மாவாக இருக்கணும். நல்லா இது போல் கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா உருண்டையாக தட்டி கையில் வடையாக தட்டி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ ஒரு உருண்டையை நல்லா இது போல் உருட்டி உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா ஓரமெல்லாம் மெல்லிசாகவும் நடுப்புற கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும். நல்ல ஓரளவு மெல்லிசாக தட்டினீங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்மளால் மெல்லிசாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக செஞ்சு சேர்த்துக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது போல் செய்கிறப்ப. இப்போ இதே போல் நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த வடை போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒரு 3 செகண்ட் அப்படியே விட்டு நல்லா வெந்து அந்த எண்ணெய் பொங்குறதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. கொஞ்சம் இதுமாரி எண்ணெய் பொங்குறது அடங்கினதுக்கு அப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க. சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வடை நமக்கு. இப்போ நல்லா செவர விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துட்டு வடையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடையை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதில் நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்குறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வடை. இப்போ இதே போல் மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு வடையாக போட்டு எல்லாத்தையும் இதே போல் தட்டி போட்டு எடுத்துக்குவோம். நம்மளோட வடையெல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வடையை பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதில் நம்ம இஞ்சி பூண்டு சாந்து எல்லாம் சேர்த்துருக்கோமா, எல்லாத்தோட டேஸ்ட்டும் கலந்து அதில் சேர்த்த தேங்காய் அப்படியே மைல்டான ஃப்ளேவரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வடை. இன்றைக்கி நான் சேர்த்த பொருட்களோட இந்த வடையை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட துவரம்பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க வடை. இது நீங்கள் நான் வடை செய்யும் போது அதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருந்தேன். அந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் பாதி துவரம்பருப்பு பாதி கடலைப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம விருப்பம் தான். அப்படி இல்லைனா வெறும் துவரம்பருப்பு வச்சு மட்டும் கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.